Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wa kafa. Assalatu wassalamu ala ibadihi alladhina istafa. Khususan ala afdalihin wa hakimin nabiyyin Muhammadin al-amin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. போன பதிவில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தாலாட்ட என்னென்ன கோரிக்கையெல்லாம் வச்சாங்க, என்னென்ன விஷயத்தெல்லாம் அல்லாஹு தாலா அங்கீகரிச்சான் அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துட்டு வந்துடுவோம். சூரா தோஹால 25 வசனத்திலேருந்து வருது, யா அல்லாஹ் என்னுடைய நெஞ்சத்தை விரிவாக்குவாயாக, என்னுடைய செயல்களை எனக்கு இலகுவாக்கி தருவாயாக. அதாவது அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்த வேலையை கொஞ்சம் ஈஸியாக்கி தாயா அல்லா அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய நாவில் உள்ள முடிச்சுகளை அவிழ்ப்பாயாக, நான் பேசக்கூடியது மக்களுக்கு ஈஸியாக புரியணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திக்கி திக்கி பேசுறதுனால இந்த துவாவை கேட்குறாங்க. இந்த துவா அடிக்கடி இமாம்கள் ஓதுவாங்களா, ரப்பிஸ் ரஹலி சதுரி வயசுலி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அதே போன்ற இன்னொரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான கோரிக்கை. அது என்ன கோரிக்கைனா, என்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையும் இந்த பணிக்காக வேண்டி தேர்ந்தெடுப்பாயாக. நான் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவேன், ஆனால் என்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நல்ல பேச்சாற்றல் உடையவங்க, அவரை கொண்டு என்னுடைய கையை வலுப்படுத்துவாயாக. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு கொலை வேற பண்ணியிருக்கிறேன், அவங்க என்னைய பதிலுக்கு கொலை பண்ணிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது, அந்த மக்கள் எல்லாருமே எங்களை பொய்யர்கள் என்று சொல்லிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. இந்த மாதிரி கோரிக்கையெல்லாம் அல்லாஹு தாலாட்ட சொல்கிறாங்க. அதற்கு அல்லாஹு தாலா, உங்களுக்கு என்ன பிரச்சனையும் இல்லை, நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன், நீங்கள் என்னென்னலாம் துவா கேட்டிங்களோ அந்த அனைத்து துவாவையுமே நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் அப்படின்னு அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறோம். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திக்கி திக்கி பேசக்கூடியவங்க. அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால் எதிரில் நின்று கேட்கக்கூடியவங்களுக்கு சரியாக புரியாது. இதுவே அவங்களுடைய மாமனார் சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபிமார்கள்லேயே அதிக பேச்சாற்றல் உடையவங்க அவங்க தான். மற்ற நபிமார்கள், ரசூல்மார்கள் இவங்களுடைய வரலாறை எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி வஹி வந்திருக்குன்னு சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மூலமாக தான் வஹி வந்திருக்கும். ஆனால் அல்லாஹு தாலா நேரடியாக பேசிய ஒரு நபி, ஒரு ரசூல் யாருன்னு சொன்னால் அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மற்ற நபிமார்களோடு பார்க்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திக்கி திக்கி பேசக்கூடியவங்களா இருக்கலாம். ஆனால் அல்லாஹு தாலா நேரடியாக அதிகமாக பேசிய ஒரு நபி, ஒரு ரசூல் யாருன்னு சொன்னால் அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான். அல்லாஹு தாலா அவங்களுக்கு ஒரு குறையை கொடுத்துருந்தாலும் யாருக்கும் கொடுக்காத ஒரு நியமத்தை செஞ்சுருக்கிறான். அல்லாஹு தாலா மற்ற ரசூல்மார்கள்ட்டே நேரடியாக பேசியிருக்கான். ஆனால் அதிகமாக பேசிய ஒரு நபி யாருன்னு சொன்னால் அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மட்டும்தான். ஓகே, அல்லாஹு தாலா சூரா அல் மரியம்ல 53வது வசனத்தில் குறிப்பிடுறான், வவஹப்னா லஹு மிர் ரஹ்மத்தினா அஹாஹு ஹாரூன நபியா. அல்லாஹு தாலா சொல்கிறான், நம்முடைய தயவினால் சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையும் நபியா ஆக்கி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு உதவியாளராக ஆக்கினோம். ஸோ அல்லாஹு தாலா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள நபியாக தேர்ந்தெடுத்தான் அப்படிங்கிறது இதன் மூலமாகவே தெளிவாக புரியுது. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து டைரெக்டாக வஹி வந்த மாதிரி குரான்லேயோ ஹதீதுகள்லேயோ எந்த செய்தியும் இல்லை. ஆனால் வரலாற்று நூட்களில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு வஹி வந்த மாதிரி செய்திகள் உள்ளது. அந்த செய்தியை சொல்வதற்கு முன்னாடி ஒரு சில வரலாற்று சம்பவங்களை சொல்லிட்டு சொல்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துவா என்று சொல்லக்கூடிய அந்த புனித பள்ளத்தாக்கில் அல்லாஹ்விடம் பேசினாங்கன்னு சொல்லிட்டு செய்தி இருக்குது. அவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சைத்தான் அவருடைய உள்ளத்தில் ஒரு சில சஞ்சலங்களை போடுறான். அது எந்த விதமானு பார்த்தா, உன்னிடம் பேசி கொண்டிருப்பது கடவுள் அல்ல, அது சைத்தான் அப்படிங்கிற மாதிரி உள்ளத்தில் சஞ்சலத்தை போடுறான். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னிடம் பேசுவது உண்மையான கடவுள் தான் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, பொதுவாக மனிதர்கள், சைத்தான்கள் அவங்களுடைய கலாம், அவங்களுடைய வார்த்தை எப்படி வரும்னா ஒரே ஒரு திசையிலிருந்து தான் வரும். ஆனால் இந்த கலாம், இந்த சப்தம் 8 திசையிலிருந்து கேட்டது. அதை வைத்து தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்மள்கிட்ட பேசுவது ரப்பில் ஆலமீன் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இந்த செய்தி வரலாற்று நூலில் வரக்கூடிய செய்தி. அதே போன்று இன்னொரு செய்தி இருக்குது, இதுவும் வரலாற்று நூலில் தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மனைவிட்டையும் தன்னுடைய பையன்கிட்ட சொல்லிட்டு துவா அப்படிங்கிற பள்ளத்தாக்குக்கு போனாங்கல்ல, அப்படி போகும்போது அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய பையன் தனியாக தான் இருந்தாங்க. அதே நேரம் அவர்களிடம் நிறைய ஆடுகளும் இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தாலாட்ட பேசி கொண்டு இருக்கும்போதே திடீர்னு அவங்களுடைய மனைவி ஞாபகம் வந்துச்சு. தன்னுடைய மனைவியை தனியாக விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறமே நினச்சி அவங்க வருத்தப்பட்டாங்க. அந்த நேரம் பார்க்க ஒரு கல்லிலிருந்து ஒரு புழு புறப்பட்டு வந்தது. அந்த புழுவுடைய வாயில ஒரு சின்னதாக ஒரு இலை துண்டு இருந்துச்சு. அல்லாஹு தாலா சொல்கிறான், இந்த புழுவுக்கும் நான் தான் உணவளிக்கிறேன், அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் தான் உணவளிச்சிட்டு இருக்கிறேன், உன்னோட மனைவியை நான் விட்டுருவானா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துவா அப்படிங்கிற பள்ளத்தாக்கில் இருக்கும்போது அவங்களுடைய மனைவி சஃபுரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வரலாற்று நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தது. பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த துவா அப்படிங்கிற இடத்துல இருந்து எகிப்துக்கு அவங்க தனியாக தான் போனாங்கங்கிற மாதிரி இந்த வரலாற்று நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது அவங்க திரும்பி போய் அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய பையன் அவங்கள கூட்டிகிட்டு போகலை. இப்போ அவங்களுடைய நிலைமை எப்படி ஆச்சுன்னு சொன்னால், அல்லாஹு தாலா ஒரு அஸ்பாபை ஏவி மூசா நபியுடைய மனைவியையும் அவங்களுடைய பையனையும் திரும்பி சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வீட்டிலேயே விட்டுட்டு வர மாதிரி அல்லாஹு தாலா ஏற்படுத்திட்டான். ஸோ அவங்களுடைய மனைவியும் அவங்களுடைய பையனும் திரும்பி மதியனுக்கே போன மாதிரி இந்த வரலாற்று நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த செய்தி எந்த அளவுக்கு உறுதி செய்யப்பட்ட தகவல் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி செய்தி இருக்குங்கிறத நான் மென்ஷன் பண்ணிட்டேன்.
ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி பாதி தூரம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோடு ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க. அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோடு எகிப்துக்கு வரல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ரிவாயத்தில் போட்டிருக்கு. வரலாற்று நூட்களுடைய செய்திப்படி ஃபிரௌனுடைய மாளிகையில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை ஒரு அடித்தட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அவர்கள் மரணித்த பிறகு அவர்களுடைய மகனான ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த வேலை போகுது. இப்போது ஃபிரௌனுடைய அரண்மனையில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தூங்கி கொண்டு இருக்கும்போது அவங்களுடைய கனவுல ஒரு மனிதர் வராங்க. அவர்கள் யாக்கூத் என்று சொல்லக்கூடிய ஒரு பாத்திரத்தில் ஒரு நீரை கொண்டு வராங்க. அந்த நீர் பார்ப்பதற்கு ரொம்ப வெண்மையாக இருந்தது. அந்த மனிதர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, நீங்க இந்த நீரை குடிங்க. இப்போது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்ன மாதிரி அந்த நீரை குடிக்கிறாங்க. அவர்கள் குடித்து முடித்த பிறகு அந்த மனிதர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, இப்போது உம்முடைய சகோதரர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மதியன்லேருந்து கிளம்பி பயணத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க. அல்லாஹு தாலா அவர்களை நபியாகவும் ரசூலாகவும் தேர்ந்தெடுத்துள்ளான். உங்களை அதற்கு உதவியாளராக அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்திருக்கிறான். நீங்கள் உங்கள் சகோதரர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட சேர்ந்து நீங்கள் ஃபிரௌனுக்கு போய் தாவா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கனவுல காட்டப்படுது. முதல் முறை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இதை சாதாரண கனவுன்னு தான் நினச்சாங்க. இப்போ இரண்டாவது முறையும் அதே கனவு வருது. அப்போதும் இது ஏதோ ஒரு சாதாரண கனவுன்னு தான் நினச்சாங்க. இப்போ 3 முறை அதே கனவு வந்து கொண்டே இருக்க நிச்சயமாக இது ரப்பில் ஆலமீன்கிட்டேருந்து வந்த அந்த வகை தான் அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ ஃபிரௌனுடைய மாளிகைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றங்கரையில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் மீட் பண்ணுறாங்க. 2 பேருமே முலாக்கத்து செஞ்சு கட்டி தழுவுனாங்க. இப்போ 2 பேருமே அல்லாஹ்விடமிருந்து வந்த அந்த செய்தியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தாயாரை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய வீட்டுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. பல வருடங்கள் கழித்து அவங்களுடைய தாயாரை சந்திக்கிறாங்க. பல நாளாக தன்னுடைய மகன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்கே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன ஆயிட்டோங்கிற பயத்தில் இருந்தவங்களுக்கு இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்த உடனே மன நிம்மதி அடைகிறாங்க. இப்போ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த இஸ்ரவேலர்கள் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் பெரியவர்களை ஃபுல்லாக கேதர் பண்ணுறாங்க. இப்போ இஸ்ரவேலர்கள்ட்ட ஃபுல்லாக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நீங்கள் இவ்வளோ நாளாக ஃபிரௌனுக்கு கீழே அடிமை வேலை பார்ப்பது அல்லாஹு தாலாவிற்கு பிடிக்கல. நாம் அனைவருமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சந்ததிகள். நாம் இங்கே உட்காந்துட்டு கடைசி வரைக்கும் ஃபிரௌனுக்கு பணி செஞ்சிட்டு இருக்கணுங்கிறது நம்ம அவசியம் கிடையாது. அல்லாஹு தாலா நம்மை படைக்கப்பட்டதற்கான நோக்கமே தனி. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளிலுமே இஸ்லாம் பரவணும். இந்த மாபெரும் பணியை அல்லாஹு தாலா நமக்கு செய்ய கொடுத்துருக்கிறான். இதற்கு அல்லாஹு தாலாவால் அனுப்பப்பட்ட ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்க 2 பேருக்குமே நம்ம உதவி பண்ணணும். நிச்சயமாக என்னுடைய சகோதரர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ரசூலாக இருக்கிறாங்க. நான் அவங்களுடைய சகோதரராக உதவியாளராக இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹு தாலா என்னை நபியாக தேர்ந்தெடுத்துள்ளான்ங்கிற செய்தியை ஃபுல்லாக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்கள் ஃபுல்லாக இதை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ எகிப்து ஃபுல்லாக இந்த செய்தி பரவுது. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திரும்பி ஊருக்கு வந்துட்டாங்க. அவங்க இவ்வளவு காலம் மதியனில் இருந்தாங்க, இப்போ அவங்க திரும்பி ஊருக்கு வந்துட்டாங்கங்கிற செய்தி ஃபிரௌனுடைய காதுக்கு போகுது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மதியன்லேருந்து திரும்பி எகிப்துக்கு வரும்போது ஃபிரௌனுடைய மகன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கிறிஸ்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், நவீன அறிஞர்கள் எல்லாருமே இந்த கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் இந்த கருத்து குரானுக்கு முரண்படுவதால் அதே ஃபிரௌன் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரிட்டர்ன் வரும்போது இருந்தா அப்படிங்கிறது தான் சரியான கருத்து. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய ஊருக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி ஃபிரௌனுடைய காதுக்கு போன உடனே இப்போது ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அழைப்பு கொடுக்குறான். ஏற்கனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீது ஒரு கொலை கேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷம் எங்கே போனீங்க அப்படிங்கிறத கேட்பதற்கு அழைப்பு கொடுக்குறான். இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேருமே ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு வராங்க. இப்போது ஃபிரௌனை சந்திக்கும் போது ஃபிரௌன் கேட்குறான், இத்தனை வருஷம் நீங்கள் எங்கே போனீங்க? நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை நீங்கள் கொலை வேற செஞ்சுருக்கிறீங்களே, உங்களுக்கு நான் என்னென்ன அருட்கொடையெல்லாம் செஞ்சுருக்கிறேன், அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் இந்த இடத்த விட்டு நீங்கள் போகலாமா? இத்தனை வருஷம் எங்கே இருந்தீங்க அப்படிங்கிற விவரத்தை ஃபுல்லாக கேட்குறான். கேட்டதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் சொல்கிறாங்க, நான் அவனை கொலை செஞ்சது உண்மைதான், பதிலுக்கு நீங்கள் என்னை கொலை செஞ்சிருவீங்க அப்படிங்கிற பயத்தில் நான் அந்த ஊரை விட்டு போயிட்டேன். ஸோ தப்பு என் மேலே இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒத்துக்கிறாங்க. அதற்கு பிறகு நான் இத்தனை வருஷம் நான் மதியனில் இருந்தேன், ஆடு மேய்ச்சேன், எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. இப்போ நான் அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு உங்களை எல்லாம் சந்திக்கணும்னு சொல்லிட்டு வந்து கொண்டு இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே படைத்து பரிபாலித்து கொண்டு இருக்கக்கூடிய ரப்பில் ஆலமீனிடமிருந்து எனக்கு வகி வந்தது. அந்த ரப்பில் ஆலமீன் அல்லாஹு தாலா என்னை இறை தூதராக தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஸோ என்னை இறை தூதராக தேர்ந்தெடுத்துட்டோன்னு சொன்னால் எனக்கு நீங்கள் எல்லாருமே கட்டுப்பட்டாகணும். எனக்கு உதவியாளராக என்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையும் நபியாக அல்லாஹ் தாலா தேர்ந்தெடுத்துள்ளான். ஸோ நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு கட்டுப்படணும் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க. கட்டுப்படணுமா, எந்த விஷயத்தில் கட்டுப்படணும் அப்படின்னு ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறான். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும், என்னை நீ இறை தூதராக ஏற்றுக்கணும்.
அது மட்டும் அல்லாமல் நீ அடிமையாக்கி வச்சிருக்கிறிய அந்த பனு இஸ்ரவேலர்களை நீ விடுவிக்கணும். சூரா ஷோரால 17வது வசனத்திலிருந்து ஃபிரௌனுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த டிபேட்டை பற்றி அல்லாஹு தாலா தெளிவாக சொல்கிறான். அதில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌன்கிட்ட சொல்கிறாங்க, அன் அர்சில் மேனா பனி இஸ்ராயில், நீ அடிமைப்படுத்தி வச்சிருக்கல அந்த பனு இஸ்ரவேலர்களை நீ என்னோடு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌன்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ ஃபிரௌன் பார்க்குறான், எப்படி பனி இஸ்ரவேலர்களை வெளியில் விட முடியும்? அவங்கள வச்சு தான் எல்லா கஷ்டமான வேலையுமே நான் செய்ய வச்சுக்கிட்டு இருக்கிறேன். பிரமிடு கட்டுவது, கஷ்டமான வேலைகள் எல்லாம் செய்ய வைப்பது, இவங்களை அனுப்பிட்டோன்னு சொன்னால் நம்ம சமுதாயம்லாம் அந்த வேலையை செஞ்சாகணும்னு சொல்லிட்டு ஃபிரௌன் மறுக்கிறான். கால அலம்னு ரப்பிக்க ஃபீனா வலிதா வலபித ஃபீனா மின் உமரிக்க சினீன். அதாவது ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறான், நீ குழந்தையா இருக்கும்போது உன்னை எம்மிடத்தில் வைத்து நான் வளர்க்கவில்லையா? நீ வாழ்நாளில் பல வருடங்களை நீ என்னோடு தான் கழித்திருக்கிறாய். அதாவது என்ன சொல்கிறான்னா, நீ இவ்வளோ நாளாக எங்கள் கூட தானே இருந்த, நீ பல ஆண்டுகளாக இந்த அரண்மனையில் எங்களுடைய அரவணைப்பில் தான் வளர்ந்துருக்கிற, நான் தான் உனக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்குறேன், உணவு உடை எல்லாமே நான் தான் உனக்கு கொடுத்துருக்குறேன். ஒஃபால்த ஃபஅலத கல்லதி ஃபஅல்த வஅன்த மினல் காஃபிரீன். இவ்வளோ விஷயத்தையும் நான் பண்ணதுக்கு நீ ஒரு செயலை பண்ணிட்ட. அது என்ன செயலை குறிக்குதுன்னா கொலையை குறிக்குது. ஃபிரௌன் சொல்கிறான், நான் உனக்கு இவ்வளோ உபகாரம் செஞ்சுருக்கிறேன், பதிலுக்கு நீ எங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு இப்போ நன்றி கெட்டவன் மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, ஆக மொத்தத்தில் நீ நன்றி கெட்டவன் ஆகிட்ட அப்படின்னு ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொல்கிறான். இப்போ எங்களில் ஒரு ஆளை நீ கொலை செஞ்சிருக்கிற அப்படின்னு சொன்னதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் சொல்கிறாங்க, கால ஃபஅல்துஹா இதம் வஅன மினல் ضالين. மூசா நபி சொல்கிறாங்க, நான் அறியாமையில் இருக்கும்போது அந்த காரியத்தை செஞ்சிட்டேன். ஃபஃபரர்தும் மின்கும் லம்மா ஹிஃப்துக்கும். நான் அந்த கொலையை செய்த பிறகு நான் உங்களிடம் இருந்து அஞ்சி நான் அந்த இடத்த விட்டு போயிட்டேன். அதாவது நீங்கள் என்னை பதிலுக்கு கொலை பண்ணிடுவீங்களோன்னு சொல்லிட்டு நான் ஓடி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபவஹபலி ரப்பி ஹுக்மம் வ ஜஅலனி மினல் முர்சலீன். ஃபஸ்ட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதற்கப்புறம் அல்லாஹு தாலா அவங்கள மன்னிச்சிட்டான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட சொல்கிறாங்க, அல்லாஹு தாலா எனக்கு நுண்ணறிவையும் திறனையும் வழங்கி இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹு தாலா என்னைய முர்சலீன்கள், அதாவது இறை தூதர்களில் ஒருவராக ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட சொல்கிறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு பதில் கொடுக்குறாங்க. எந்த விஷயத்துக்குன்னு சொன்னால், நீ சிறு வயதிலிருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய தயவுல தான் வளர்ந்துருக்கிற, நான் உனக்கு அரண்மனையில் அடைக்கலம் கொடுத்துருக்கிறேன், ஆனால் நீ நன்றி கெட்டவன் ஆயிட்ட அப்படின்னு ஃபிரௌன் சொன்னாம்ல. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் கொடுக்குறாங்க, வதில்க நிஅமத்துன் தமுன்னுஹா அலைய அன் அபத்த பனி இஸ்ராயில். பனி இஸ்ராயல் சமுதாயத்தை ஃபுல்லாக அடிமைப்படுத்தி வச்சுட்டு, அதாவது பெரிய பாவத்தை பண்ணிட்டு நீ எனக்கு செஞ்ச ஏதோ ஒரு உபகாரத்தை நீ பெரிய விஷயம் மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க. நீ என்னுடைய சமுதாயத்தை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற, அப்படி அடிமைப்படுத்தி வச்சது எவ்வளோ பெரிய பாவம், ஆனால் நீ எனக்கு செஞ்ச உபகாரத்தை நீ பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்கிறே அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்குறாங்க. எனவே நீ பனி இஸ்ராயல் சமுதாயத்தை நீ விடுவிச்சிரு, எங்களிடம் விட்டுவிடு, அவங்களுக்கு நீ செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் மிகப்பெரிய பாவம், இது என்னுடைய கோரிக்கை கிடையாது, அல்லாஹு தாலாவிடம் இருந்து வந்த கட்டளை அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க. இதனை கேட்ட உடனே ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறான், கால ஃபிரௌனு ஒமா ரப்புல் ஆலமீன். நீ ஏதோ ரப்பில் ஆலமீன் அல்லாஹு தாலா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறிய, அந்த ரப்பில் ஆலமீன்னா யாரு என்ன அப்படின்னு கேட்குறான். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் சொல்கிறாங்க, கால ரப்பு ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா இன் கும்தும் மூக்கினீன். நீங்கள் உறுதியாக நம்பிக்கை கொள்பவராக இருந்தால், அதாவது இந்த விஷயத்தை உங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னு சொன்னால், நீங்கள் கேட்டீங்களே அந்த ரப்பு யாருன்னு சொன்னால், இந்த வானங்கள், இந்த பூமி, அவற்றுக்கு இடையில் உள்ளவற்றை எல்லாவற்றையுமே படைத்து பரிபாலித்து கொண்டு இருக்கக்கூடிய அதிபதியாவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிரௌன் எதற்காக மூசா நபிட்ட உன்னுடைய ரப்பு யார், ரப்பில் ஆலமீன்னு சொன்னியே, அது யாருன்னு கேட்டான்னு சொன்னால், அவன் இது வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லார்ட்டையுமே தான் ரப்பு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறான். அந்த எகிப்தில் வாழக்கூடிய மக்கள் அவங்களுடைய டாக்மா எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், அவங்க மன்னர்களை தான் கடவுள் மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இதற்கு முன்னாடி வாழ்ந்த அந்த மக்கள் எல்லாரையுமே, குறிப்பாக மன்னர்கள், அவங்க எல்லாத்தையுமே மம்மிஃபை பண்ணி அவங்கள சமாதியாக்கி அதுக்கு மேலே பிரமிடு கட்டி அதை தான் வணங்கிட்டு இருந்தாங்க. ஃபிரௌன் கூட அந்த மக்கள்கிட்ட நான் தான் உங்களுடைய ரப்பு, கடவுள் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ திடீர்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து ரப்பில் ஆலமீன்ட்டு எங்களுக்கு வஹி வந்துச்சு, மூசா நபி தன்னை இறை தூதர் அப்படின்லாம் சொன்ன உடனே இவன் ஆச்சரியப்பட்டு போனான். இந்த இடத்துல நாம் முன்னோர்களையும் நம்மளையும் தான் கடவுள்னு சொல்லி வச்சுருந்தோம், இவர் எப்படி இந்த கொள்கைக்கு எதிராக புதுசாக ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்கலாம். ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்ல வரக்கூடிய அந்த ரப்பு யார் அப்படின்னு அவன் கேள்வி கேட்குறான். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் சொல்கிறாங்க, நான் சொல்லக்கூடிய கடவுள் வந்து நீ கும்பிடுற மாதிரியான முன்னோர்களோ, இல்லாட்டி இந்த சமாதியோ, இல்லாட்டி இந்த கல்லோ, இல்லாட்டி நீயோ, இந்த மாதிரி எந்த போலி கடவுளும் கிடையாது. நான் சொல்லக்கூடிய கடவுள் இந்த உலகத்தை எல்லாம் படைத்து பரிபாலித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு இறைவனான அல்லாஹு தாலா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் படைக்கப்பட்ட விஷயத்தை கடவுள்னு சித்தரித்து வணங்கிட்டு இருக்கிறீங்க,
நான் இவை அனைத்தையுமே படைத்து பரிபாலித்து கொண்டு இருக்கக்கூடிய அல்லாஹு தாலாவை வணங்க சொல்கிறேன் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க. காலலிமா ஹவுலஹு அலா தஸ்தமிஊன். ஸோ மூசா நபி சொல்லிட்டு இருக்கிறத ஃபிரோன் மட்டும் கேட்கல, பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தலைவர்கள் எல்லாரும் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஃபிரோன் பக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அழைத்து பார்த்தீங்களா கேட்டிங்களா என்னென்னலாம் சொல்கிறான் பாருங்க அப்படின்னு நக்கல் அடிக்கிறான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, கால ரப்புக்கும் வ ரப்பு அபாஇக்குமுல் அவ்வலீன். என் ரப்பு எப்படிப்பட்டவன்னு சொன்னால் உங்களுக்கும் அவன் தான் ரப்பு, உங்களுடைய முன்னோர்கள் இருக்கிறாங்களே நீங்கள் வணங்கிட்டு இருக்கிறீங்களே அந்த முன்னோர்களுக்கும் அவன் தான் ரப்புன்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க. இவை அனைத்தையுமே கேட்டுட்டு ஃபிரௌன் நக்கல் அடிச்சுட்டு சிரிச்சிட்டு தான் இருந்தான். ஃபிரௌன் நக்கல் அடிச்சுட்டே பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ட்டெல்லாம் சொல்கிறான், கால இன்ன ரசூலக்கும் உள்ளதி உர்சில இலைக்கும் ல மஜ்னூன். உங்களிடம் அனுப்பப்பட்ட அந்த இறை தூதர் சரியான மஜ்னூனாக, அதாவது பைத்தியக்காரராக இருக்காரு போல அப்படின்னு கிண்டல் அடிக்கிறான். பக்கத்தில் உள்ள மக்கள் அமைச்சர்கள் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, கால ரப்புல் மஷ்ரிக்கு வல் மக்ரிபு ஒமா பைனஹுமா இன் கும்தும் தாக்கிலூன். நீங்கள் சிந்திக்கக்கூடியவங்களாக இருந்தால் இந்த உலகத்தில் கிழக்கு மேற்கு அதற்கு நடுவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே அல்லாஹு தாலா தான் அதிபதியாக இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. காலலை நித்தஹதுத இலஹன் கைரி லஜஅலன்னக மினல் மஸ்ஜூனீன். இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொடர்ந்து ஃபிரௌன்ட்ட தாவா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கடைசியாக ஃபிரௌன் சொல்கிறான், மூசாவே நீ இப்படி பேசிக்கிட்டு இருந்தா, அதாவது வணக்கத்திற்குரியவனாக என்னையை தவிர மற்ற யாரை நீ ஏற்றுக்கிட்டாலுமே இப்போ சிறையிலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல அதே போன்று உன்னையே நான் சிறையில் போட்டுருவேன் அப்படின்னு ஃபிரௌன் மிரட்டுறான். ஸோ நீ என்னையை தவிர மற்ற யாரையுமே நீ கடவுளாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அப்படி ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னால் உன்னையை நான் சிறையில் அடைத்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்னிங் பண்ணுறான். கால அவலவ் ஜி அதுக்க பிஷையின் முபீன். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் உன்னிடம் தெளிவான சான்றை கொண்டு வந்த பிறகுமா நீ என்னை சிறையில் அடைப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. கால ஃபஹ்தி பிஹி இன் குந்த மின சாதிகீன். உடனே ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறா, என்ன சான்று நீ கொண்டு வருவேன்னு சொல்கிற, நீ உண்மையாளராக இருந்தால் கொண்டு வா பார்ப்போம் அப்படிங்கிறான். ஃபல்கா அசாஹு ஃபைதா ஹிய ஸுபானுன் முபீன். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கையில் இருந்த தடியை கீழே போடுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஸுபானாக, அதாவது ஒரு பெரிய பாம்பாக அது மாறுது. அது வரைக்கும் மூசா நபியை பார்த்துட்டு சிரிச்சிட்டு நக்கல் அடிச்சிட்டு இருந்தவங்க அந்த பாம்பை பார்த்த உடனே பயந்து போகிறாங்க. வனஸா யதஹு ஃபைதா ஹிய பைதா உலின் நாதிரீன். இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய கையை அப்படி வெளியில் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே அவங்களுடைய கை பார்ப்பதற்கு அப்படி பிரகாசமாக மின்னுது. இந்த ரெண்டு அத்தாட்சியை பார்த்த உடனே அந்த அரண்மனையில் உள்ளவங்க ஃபுல்லாக ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. இப்போ ஃபிரௌனுக்கு என்ன சொல்லனே தெரியல, அப்படியே ஆச்சரியப்பட்டு போகிறான். இவ்வளோ பெரிய அத்தாட்சியை பார்த்த பிறகும் கூட அவனுடைய உள்ளம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள உடன்படவில்லை. ஃபிரௌனுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் நடந்த இந்த டிபேட்டை ஒரு சில விஷயங்களை தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டிருப்பான். வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஃபிரௌனுக்கும் நிறைய டிபேட் நடந்துச்சு. குறிப்பாக ஃபிரௌன் நிறைய அமைச்சர்களை ஏற்படுத்தி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட நிறைய விஞ்ஞான ரீதியான கேள்விகளை எழுப்பினான். இவை அனைத்துக்குமே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களெல்லாம் ஆச்சரியப்படுற லெவலுக்கு நிறைய பதில்களை சொன்னாங்க. அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சரியான பதில்களை சொன்ன பிறகும் கூட ஃபிரௌன் அந்த இடத்துல நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எழுப்பிய நிறைய தலாயில்களுக்கு ஃபிரௌனால் பதில் சொல்ல முடியலை. இறுதியில் ஃபிரௌன் தோற்று போன பிறகு தான் மூசா நபிகிட்ட சொல்கிறான், நீ என்னைய கடவுள்னு ஏற்றுக்கலன்னு சொன்னால் நான் உன்னையே சிறையில் அடைத்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதற்கு பிறகுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய 2 அத்தாட்சியையுமே காட்டினாங்க. அவர்கள் காட்டிய பிறகும் கூட ஃபிரௌன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் மீது வீணான பழியை தான் சுமத்தினான், இவர் சூனியக்காரர் அப்படின்னு சொன்னான். வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, இந்த பாம்பை ஃபிரௌன் பார்த்த உடனே அந்த பயத்தினால அவனுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. ஸோ இந்த பாம்பை இந்த அத்தாட்சியை பார்த்த உடனே அவனுக்கு அச்சம் ஏற்பட்டது. ஆனால் இந்த அச்சம் ஏற்பட்ட பிறகும் கூட அவனுடைய உள்ளம் ஈமான் பெறவில்லை. மற்ற மக்கள் மற்ற அமைச்சர்கள்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள இறை தூதராக ஈமான் கொண்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூசா நபி மீது ஒரு வீணான பழியை போடுறான். காலலில் மலை ஹவுலஹு இன்ன ஹாதா ல சாஹிருன் அலீம். ஃபிரௌன் தன்னுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள்ட்டெல்லாம் சொல்கிறான், உண்மையிலே இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு கை தேர்ந்த சூனியக்காரர் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவர் இறை தூதர்லாம் கிடையாது, இவர் ஒரு சூனியக்காரர், நம்மளை ஏமாற்ற பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மக்கள்கிட்ட சொல்கிறான். யுரீது ஐ யுஹ்ரிஜக்கும் மின் அர்திக்கும் பிஷிஹ்ரிஹி ஃபமாதா தஅமுரூன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தடியை கீழே போட்டு பாம்பா மாறிச்சில்ல, அந்த அத்தாட்சியை ஃபுல்லாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பார்த்துட்டாங்க. இப்போ அந்த மக்கள் எல்லாருமே தன்னுடைய மார்க்கத்தை விட்டு வெளியில் போயிடக்கூடாது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தீனை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபிரௌன் அந்த மக்கள்கிட்ட சொல்கிறான். தன்னுடைய சூனியத்தின் வலிமையினால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களை இந்த ஊரை விட்டு வெளியேற்ற விரும்புகிறாங்க. இப்போ அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் மலாக்கள்கிட்ட கேட்குறாங்க, இந்த மூசா நபி சம்பந்தமாக நீங்கள் என்ன கட்டளையிட போகிறீங்க, அதாவது இந்த மூசா நபி நம்மளை இந்த ஊரை விட்டு வெளியேற்ற பார்க்குறாங்க, இவங்க விஷயத்தில் நம்ம எப்படி தீர்ப்பு கொடுப்பதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள்ட்ட கேட்குறான்.
இப்போ ஃபிரௌனும் அந்த தலைவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சேலஞ்ச் வைக்கிறாங்க. பெரிய பெரிய சூனியம்லாம் உங்களால் மட்டும்தான் செய்ய முடியுமா? எங்களாலையும் செய்ய முடியும். நம்ம 2 பேத்துக்கும் நடுவில் ஒரு போட்டி வச்சுக்கலாம். உங்கள் 2 பேத்த விட நல்லா சூனியம் செய்யக்கூடிய ஆளுங்க எங்கள்கிட்டையும் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபிரௌன் பெருமை அடிக்கிறான். ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌன் 2 பேத்துக்கும் நடக்கக்கூடிய அந்த போட்டியை பெரிய லெவலில் மக்களை எல்லாம் திரட்டி ஏற்பாடு பண்ணுறாங்க. காலு அர்ஜி வா ஹாஹு அபாத் ஃபில் மதா இனி ஹாஷிரின். அந்த தலைவர்கள் எல்லாம் ஃபிரௌன்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையும் அவங்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையும் தடுத்து வைங்க. நாங்கள் இங்கே ஆளுங்கள் எல்லாம் வச்சு ஒவ்வொரு நகரங்களுக்கும் போய் ஒவ்வொரு பெரிய பெரிய சூனியக்காரர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வரோன்னு சொல்கிறாங்க. இதற்கென்றே ஒரு நாள் பதிவு செய்யப்படுது. அந்த எகிப்தில் உள்ள மக்கள் எல்லாருமே இந்த நாளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வரலாற்று செய்தியை அடுத்த தொடரில் பார்க்கலாம். இறுதியில் சூரா நாசியாத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஃபகுல் ஹல்லக இலா அன் தஸக்கா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட சொல்கிறாங்க, நீ தூய்மை பெற விரும்புகிறாயா? வஹ்தியக இலா ரப்பிக்க ஃபதஹ்ஷா. ரப்பின் பக்கம் செல்லக்கூடிய அந்த வழியை நான் காண்பிக்கட்டுமா? அதாவது அல்லாஹு தாலாவின் பக்கம் செல்லக்கூடிய அந்த வழியை நான் உனக்கு காண்பிக்கட்டுமா? ஃபதஹ்ஷா, அதாவது அதை பார்க்கும்போது உன்னுடைய உள்ளத்தில் அச்சம் ஏற்படும். அராஹுல் ஆயத்தல் குப்ரா. இதை சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஃபிரௌன்ட்ட தெளிவான சான்றை காட்டினாங்க. அதாவது அவங்களுடைய கைத்தடியை கீழே போட்டாங்க, அது பாம்பாக மாறியது. அவன் அந்த அத்தாட்சியை பார்த்த பிறகும் கூட ஃபகத்தப வாசா, அதனை பொய்ப்பித்தான், மாறு செய்தான். சும்மா அதுபர எஸ், அதாவது மூசா நபியுடைய தீனின் பக்கம் மக்கள் செல்லக்கூடாது, அந்த தலைவர்கள்லாம் செல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்ன சூழ்ச்சிலாம் செய்யணுமோ அந்த எல்லா சூழ்ச்சியையுமே செஞ்சான். ஃபஹஷரஃப நாதா, மக்களை ஃபுல்லாக கேதர் பண்ணி மக்களை ஃபுல்லாக ஒன்று திரட்டி ஃபகாலான ரப்புக்குமுல் ஆலா, நாதா ரப்பு, அதாவது ரப்புவுக்கெல்லாம் ரப்பு அப்படின்னு சொல்கிறான். அதாவது கடவுளுக்கெல்லாம் கடவுள் நாதான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன அத்தாட்சியை காட்டியுமே அவனுடைய உள்ளம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடியவனாகவும் பெருமை கொள்ளக்கூடியவனாகவும் இருந்தான்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான்.